விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம காவேரியோட ரிப்போர்ட் எடுத்து டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்குறாரு. டாக்டர் வந்து 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல தங்கி வந்து காவேரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் நாங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும்னு சொல்ல முடியும். அதனால் அவங்கள கூட்டின்னு வாங்க, நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் விஜயும் என்ன பண்ணுறது, எப்படி காவேரி கூட்டின்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட போய் சொல்கிறாரு. சாரதா என்ன பண்ணுறாங்க, காவேரி இந்த மாதிரி தனக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே வந்து காவேரி கிட்ட மெல்ல மெல்ல எடுத்து சொல்கிறாங்க சாரதா, இந்த மாதிரி உனக்கு 5 வருஷம் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி, அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து உனக்கு சில விஷயங்கள்லாம் மறந்து போச்சு. சரிம்மா பரவாயில்ல, எனக்கு ஞாபகம் வரலன்னா இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான் காவேரி, ஞாபகம் வரலன்னா பரவாயில்ல, ஆனால் உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, என்ன இருக்குன்னு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கு நல்லது தானே காவேரி அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, வீண் செலவு எதுக்குமா அப்படின்னோடனே, இங்கே பாருடி அதெல்லாம் எடுத்து தான் தீரணும், நீ இதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாருன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்னங்க இருக்குது, வந்து ஆன்ட்டி சொன்னாங்கன்னு தான் நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு எதுக்குங்க இப்போ தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் திட்டி விடுறாங்க. இதனால் சாரதா மனசு கஷ்டப்படுறாங்க. எப்படிலாம் அங்கே அன்பாக இருந்தா விஜய்கிட்ட, இப்போ என்னென்னா மாப்பிள்ளை கிட்ட கோவப்படுறாளே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல அவள் எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி என்கிட்ட கோவப்படுறா, நான் எதுவுமே தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அவள் வந்து இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டுருக்கா. இந்த நிலைமையில் அவள் என்ன கோவப்பட்டாலும் சரி, என்னை அடித்தாலும் சரி, நான் வாங்கி பார்த்தேன் அப்படின்னு ஒன்று நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சில வந்து விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதை பார்த்து தாத்தா, என்னப்பா இப்போ காவேரி எப்படி இருக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தியே அப்படின்னோடனே, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு தாத்தா அப்படி சொல்கிறாங்க. சரி விஜய், நானும் கூட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அது வந்து தாத்தா, இப்போ நான் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன், சரிப்பா அதுக்கப்புறம் நான் வரேன், நான் வர்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இல்லை தாத்தா நீங்கள் வாங்க, ஆனால் காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் எதுவும் கிடையாது, அதனால் எதுவும் ஞாபகப்படுத்த வேணாம் தாத்தான்னொன்னே, நான் எதுவும் ஞாபகப்படுத்த மாட்டேன்ப்பா, காவேரி பார்க்கணும் போல இருக்குப்பா, நான் செஞ்ச தப்பெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது, எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமாகுது விஜய் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா வாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அன்பரசு வந்து, என்ன நீங்கள் போகிறீங்களா காவேரி பார்க்க அப்படின்னோடனே, ஆமாம் நான் போகணும்ல, இவ்வளோ நாள் நான் செஞ்ச தப்புக்கு இனிமேட்டாவது பிராயச்சித்தம் பண்ணணும்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க நானும் வரேன் அப்படின்னு. வேணாம் மாப்பிள்ள, உங்களை பார்த்தா நான் பார்த்துக்கிறேன், நான் அப்படிலாம் எதுவும் பேச மாட்டேன், உங்கள் துணைக்கு தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசும் கூட வராரு தாத்தா கூட. தாத்தாவும் அன்பரசும் வரதை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து சாரதா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே தாத்தா வந்து பார்த்துருக்காம அமைதியாக இருக்காங்க. ஏன் சாரதா என்கிட்ட பேச மாட்டியாமா அப்படின்னோடனே, நான் பேசுறதுக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன பேசுகிறது, நீங்கள் செஞ்ச துரோகத்தை என்னால் மறக்கவே முடியல, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கி என் பொண்ணு இந்த நிலைமையில் இருக்கான்னு காரணமே நீங்கள் தான். என் பொண்ணு குழந்தையோட சந்தோஷமாக வாழ வேண்டிய பொண்ணு இப்படி கிடக்கிறாள், என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவளுக்கு ஞாபகம் மருதியாக இருக்குது, இப்போ வரைக்கும் அது இருக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், விஜயும் காவேரியும் வேணால் பிரிச்சது நாங்கள் சொல்லலாம், ஆனால் இந்த மாதிரி வந்து அவளுக்கு ஞாபகம் மருதியாக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. அன்பரசை பார்த்துட்டு வந்து, மாப்பிள்ளை நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா, இங்கே நான் கேட்க வந்தது மன்னிப்புக்காக வந்திருக்கேன், நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, தயவு செய்து கொஞ்சம் வெளியே இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தாத்தா வந்து, சாரதா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமான்னு கையெடுத்து கும்பிட்றாரு. என்ன நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க ஐயா அப்படின்னோடனே, தப்பு இல்லைம்மா, உன் காலில் விழுந்தால் கூட சரி, தப்பே கிடையாது அப்படி. ஐயோ ஐயா இப்படிலாம் பேசாதீங்க ஐயா, நான் செஞ்ச பாவம் அப்படிம்மா, நான் யார் காலில் விழுந்தாலும் தப்பு கிடையாதுமா அப்படின்றாங்க. ஐயோ ஐயா அப்படிலாம் பேசாதீங்க ஐயா, நீங்கள் இப்படிலாம் பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லைம்மா நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ தாம்மா எனக்கு புரியுது, விஜய் எனக்கு புரிய வச்சுட்டாமா, நான் நல்லது நான் வந்து செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து துணை போயிட்டேம்மா, நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேம்மா, நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் பத்தாதுமா, மன்னிப்பு கேட்டாலும் அப்படின்றாரு. ஐயா அப்படிலாம் யோசிக்காதீங்க, இங்கே பாருமா, இதுக்கப்புறம் காவேரி விஜய் பிரிஞ்சு இருக்கக்கூடாதுமா, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடணும், நான் செஞ்சது பாவத்துக்கு அதுதாம்மா வந்து பிராயச்சித்தம் அப்படின்னோடனே, சரிங்க ஐயா இப்போ தான் நீங்கள் மனசு மாறிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அப்போ வந்து குட்டி காவேரி அங்கே வராங்க. நீயும் வந்துட்டியாங்க, நான் மிஸ்ஸை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே, சரி நானும் வந்து குழந்தையும் போய் பார்த்துட்டு வரோன்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து குட்டி காவேரியும் போகிறாங்க. அங்கே வந்து வா காவேரி அப்படின்னோடனே, எங்கள் தாத்தா உங்களை பார்க்க வந்திருக்காரு மிஸ் அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரி பார்த்து மனசு கஷ்டமாகுது, கண்ணுது தண்ணியாக ஊற்றுது, தாத்தாவுக்கு தாங்க முடியாமல் ரொம்ப பெரிய துரோகம் பட்டுன்னு ஃபீல் பண்ணுறாரு தாத்தா.